ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியன் பாலிட்டியில் குடியுரிமை பற்றி டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம். இந்திய குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1955. இந்திய குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1955. பின்வரும் கூற்றுகளுள் குடிமக்கள் யார் என்பதில் தவறான கூற்றை காட்டுக. குடிமக்கள் முழு சிவில் உரிமைகளை அனுபவிக்கிறார்கள். அரசியல் சமூகத்தின் உறுப்பினர்கள் குடிமக்கள் அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பின்வருவனவற்றில் எது தவறான கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. குடிமக்கள் அரசியல் உரிமைகளை அனுபவிப்பதில்லை அப்படிங்கிறது தவறான கூற்று. இப்போ நமக்கு குடியுரிமை பற்றி புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் அந்த ஓல்டு கொஸ்டின்ஸ் மீதியே பார்க்கலாம். அப்போ தான் நமக்கு அது நல்லா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னா இது 10th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குடியுரிமை அப்படின்னா என்னென்னா சிட்டிசன் என்னும் சொல் சிவிஸ் என்னும் லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். இதன் பொருள் நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும். இப்போ இது கூட கேட்பாங்க, என்ன கேட்பாங்க அப்படின்னா அதாவது சிட்டிசன் அப்படிங்கிற சொல் எதுலேருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. சிட்டிசன் என்ற சொல் சிவிஸ் அப்படிங்கிற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும். இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான நம்முடைய குடியுரிமை என்ன குடியுரிமை அப்படின்னா ஒற்றை குடியுரிமை வழங்குகிறது. இந்திய அரசு நமக்கு என்ன குடியுரிமை வழங்குது அப்படின்னா ஒற்றை குடியுரிமை. ஒற்றை குடியுரிமை அப்படின்னா என்னென்னா நம்ம நாட்டில் என்ன பின்பற்றுறோம் அப்படின்னா ஒற்றை குடியுரிமை தான் பின்பற்றுறோம். அப்படின்னா என்னென்னா நாடு முழுவதும் ஒரே குடியுரிமை பின்பற்றப்படும். ஒரே ஒரு குடியுரிமை மட்டும்தான் என்ன இருக்கும், அதாவது பாகுபாடு எதுவுமே இருக்காது. அதாவது குடியுரிமையில் பாகுபாடு எதுவுமே இருக்காது. இரட்டை குடியுரிமை அப்படின்னா என்ன அப்படின்னா நாடு முழுவதுமே என்ன பண்ணுவாங்கன்னா 2 குடியுரிமைகள் பின்பற்றப்படும். அது என்ன அப்படின்னா தேசிய குடியுரிமை மாநில குடியுரிமை அப்படின்ட்டு 2 வச்சுருப்பாங்க. இது எந்தெந்த நாட்டில் இருக்குது அப்படின்னா அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து இந்த மாதிரி நாட்டிலலாம் பார்த்தோன்னா இரட்டை குடியுரிமை. தேசிய அளவில் ஒரு குடியுரிமையும் மாநில அளவில் ஒரு குடியுரிமை இருக்கும். ஆனால் நம்ம இந்தியாவில் பின்பற்றப்படுறது என்ன குடியுரிமை அப்படின்னா ஒற்றை குடியுரிமை. அதாவது நாடு முழுவதுக்குமே ஒரே குடியுரிமை தான் நம்ம பின்பற்றுறோம். அதுதான் சொல்கிறோம். சிட்டிசன் அப்படிங்கிற சொல் சிவிஸ் அப்படிங்கிற லத்தீன் சொல்லிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும். இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமை வழங்குகிறது. அப்புறம் குடியுரிமை பற்றி நமக்கு எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் பகுதி 2. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 2 5லிருந்து 11 வரைக்கும் குடியுரிமை பற்றி சொல்கிறாங்க. பகுதி 2ல் 5லிருந்து 11 வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா குடியுரிமை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து பார்த்தோன்னா குடியுரிமை சட்டம். குடியுரிமை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 1955. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்பு 1955 இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டம் எதெல்லாம் பற்றி சொல்லுது அப்படின்னா குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் இந்த 2ஐயும் பற்றி சொல்லப்படுது. இந்த குடியுரிமை சட்டம் பார்த்தோன்னா இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் 9 முறை திருத்தப்பட்டுள்ளது. எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்பாங்க. 9 முறை திருத்தப்பட்டுள்ளது. அப்போது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு இந்த 1955 இயற்றப்பட்ட அந்த குடியுரிமை சட்டம் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் இந்த 2ஐயும் பற்றி சொல்லுது. குடியுரிமை நம்ம எத்தனை வழிகளில் பெறுவோம் அப்படின்னா 5 வழிகளில் பெறுவோம். குடியுரிமை இழத்தல் பார்த்தோன்னா 3 வழிகளில் இழத்தல் குடியுரிமை இந்த சட்டம் எத்தனை முறை திருத்திருக்காங்க அப்படின்னா 9 முறை திருத்தப்பட்டுள்ளது. இச்சட்டமானது 9 முறை திருத்தப்பட்டுள்ளது. குடியுரிமை பெறுதல் பார்த்தோம் அப்படின்னா அதான் பார்க்குறோம். குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் எப்படியெல்லாம் குடியுரிமை பெறலாம் அப்படின்னு பார்க்குறோம். பிறப்பின் மூலம் நம்ம பிறக்கிறது மூலமாக குடியுரிமை பெறலாம். அது எப்படின்னா 1950ஆம் ஆண்டு மொத்தம் எத்தனை வழிகளில் நம்ம குடியுரிமை பெறலாம் அப்படின்னா 5 வழிகளில் நம்ம குடியுரிமை பெறலாம். பிறப்பின் மூலம் பெறலாம், பதிவு செய்தல், அதே மாதிரி பிரதேசங்களை இணைத்தல், வம்சாவளி மூலம் பெறலாம், அதே மாதிரி இயல்புரிமை மூலம் பெறலாம். எதன் மூலமாகலாம் நம்ம பெறுறோம்? பிறப்பின் மூலமாக, பதிவு செய்தல் மூலமாக, வம்சாவளி மூலமாக, பிரதேசங்களை இணைக்கிறது மூலமாக, இயல்புரிமை மூலமாக அப்படின்ட்டு 5 வழிகளில் குடியுரிமை பெறுதோம். இது கூட கேட்பாங்க கொஸ்டினில். எப்படி கேட்பாங்கன்னா குடியுரிமை நம்ம எத்தனை வழிகளில் பெறலாம் அப்படின்னா எத்தனை வழிகளில் அப்படின்னா 5 வழிகளில் நம்ம பெறலாம். ஃபஸ்ட்டு பிறப்பின் மூலம். பிறப்பின் மூலம்னா நம்ம 1950 ஜனவரி 26 அன்றோ அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவரும் இந்திய குடிமக்களாக கருதப்படுவர். பிறப்பின் மூலம் பெறுறது எப்படின்னா 1950 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த எல்லாருமே யாருன்னு சொல்லுவோன்னா இந்திய குடிமக்கள். இதான் பிறப்பின் மூலம் பெறுறது. அடுத்து பார்த்தோன்னா வம்சாவளி மூலம் பெறுறது. வம்சாவளி அப்படின்னா நாம் ஒருவேளை ஃபாரினில் பிறந்திருந்தாலும் நம்மளுடைய அம்மா அப்பாவோ இல்லைனா நம்முடைய மூதாதையர் யாரோ இந்தியாவில் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு என்ன கிடைக்குது? இந்திய குடியுரிமை பெறலாம். எப்படி அப்படின்னா 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26 அன்று அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை அவர் பிறந்தபோது இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் பிறந்த அவர் வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம். இப்போ நாம் ஃபாரினில் பிறந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய அப்பா அது 1950ஆம் ஆண்டு
ஜனவரி 26 அன்றோ அல்லது அதுக்கு பின்னரோ நம்ம அப்பா வந்து நம்ம இந்தியாவில் பிறந்திருந்தால் போதும், நமக்கும் என்ன கிடைக்குன்னா வம்சாவளி, அதாவது நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளை இந்திய வம்சாவளி அப்படின்னு சொல்லி நமக்கு குடியுரிமை வந்து கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தோன்னா பதிவு செய்தல் மூலம் ஒருவர் இந்திய குடியுரிமை வேண்டி என்ன பண்ணணும் அப்படின்னா பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்தல் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம். ஒருத்தர் பதிவு செய்தல் மூலமாக என்ன கிடைக்குது. அப்புறம் இயல்புரிமை அப்படின்னா அதாவது ஒரு வெளிநாட்டவர் இந்திய குடியுரிமை அரசிற்கு இயல்புரிமை கோரி விண்ணப்பிப்பதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம். ஒரு வெளிநாட்டவராக இருப்பார், ஆனால் எனக்கு வந்து இந்திய குடியுரிமை வேணும் அப்படின்னு ஒருத்தர் வந்து விண்ணப்பிச்சா அவருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, குடியுரிமை வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி பிரதேசங்களை இணைத்தல் மூலமாக ஒரு நாடு என்ன பண்ணும், இந்தியாவுடன் வந்து இணையுது அப்படிங்கும்போது அந்த மக்களையும் வந்து நம்முடைய மக்களாக கருதி என்ன பண்ணலாம், நம்ம வந்து அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கலாம். அதான் பார்க்கும். பிற நாடுகள் பகுதிகள் இந்தியாவுடன் இணையும் போது இந்திய அரசு என்ன பண்ணும், அவ்வாறு இணையும் மக்களை தனது குடிமக்களாக கருதி அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், குடியுரிமை கொடுக்கலாம். இது வந்து அப்போ எத்தனை வழிகளில் நம்ம குடியுரிமை பெறுறோம், 5 வழிகளில் வந்து நம்ம வந்து குடியுரிமை வந்து பெறுறோம். என்ன வழிகள்லாம், பிறப்பின் மூலம் பெறலாம், பதிவு செய்தல் மூலம் பெறலாம், பிரதேசங்களை இணைத்தல் மூலம் பெறலாம், அடுத்து வம்சாவளி மூலம் பெறலாம், அதேமாதிரி இயல்புரிமை மூலம் பெறலாம். 5 வழிகள் மூலமாக நம்ம பெறோம். குடியுரிமை இழத்தல், அடுத்து குடியுரிமை இழத்தலும் அந்த குடியுரிமை சட்டத்தில் தான் கூறப்பட்டிருக்குது. எப்படிலாம் 3 வழிகளில் வந்து குடியுரிமை இழக்கிறது. குடியுரிமை சட்டத்தின் மூலமாக பெறப்பட்டதாகவோ அரசியலமைப்பின் கீழ் முன்னுரிமை, அதாவது எந்த வழிகள்லாம் அப்படின்னா குடியுரிமை துறத்தல், முடிவுறச் செய்தல், இழத்தல் என 3 வழிகளில் வந்து என்ன பண்ணலாம், குடியுரிமை வந்து இழக்கலாம். எப்படியெல்லாம், ஒன்று வந்து துறத்தல், அடுத்து முடிவுறச் செய்தல், அப்புறம் வந்து இழத்தல் அப்படிங்கிற 3 வழிகளில் வந்து குடியுரிமை வந்து என்ன பண்ணலாம், இழக்கலாம். ஃபஸ்ட்டு துறத்தல் அப்படின்னா என்னென்னா, நாமளே என்ன பண்ணிடலாம், நாமளே வந்து எனக்கு வந்து குடியுரிமை வேண்டாம் அப்படின்னு நாமளே முன் வந்து என்ன பண்ணுவோம், குடியுரிமையை வந்து வேண்டான்னு சொல்லி விடுறது தான் என்னது, குடியுரிமை துறத்தல். ஒரு குடிமகன் தானாக முன் வந்து தனது குடியுரிமையை துறத்தல். அடுத்து துறத்தல், முடிவுக்கு கொண்டு வருதல் அப்படின்னா என்னென்னா, முடிவுக்கு வருகிறது. ஒரு வேறு நாட்டில் குடியுரிமை பெறும்போது தாமாகவே இந்திய குடியுரிமை முடிவுக்கு வந்துடும். இப்போ நாம் வந்து ஃபாரினில் போய் குடியேறுறோம் அப்படிங்கும்போது நம்ம அந்த நாட்டில் குடியுரிமை வாங்குவோம். அப்போ என்ன ஆகும்னா, இந்திய குடியுரிமை வந்து தானாகவே முடிவுக்கு வந்துடும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா முடிவுக்கு வருதல். துறத்தல்னால் நாமளே எனக்கு இந்த இந்திய குடியுரிமை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம துறக்கிறது. முடிவுக்கு வருதல் அப்படின்னா, நாம் வேறொரு நாட்டில் போய் குடியேறும்போது அப்போ அந்த நாட்டு குடியுரிமை நம்ம வாங்கிடுவோமா, அப்போ இது வந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இது வந்து என்ன ஆகும், முடிவுக்கு வந்துடும். இந்திய குடியுரிமை வந்து முடிவுக்கு வந்துடும். இதுதான் வந்து என்னென்னா முடிவுக்கு வருதல். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா துறத்தல், முடிவுக்கு வருதல், அப்புறம் மறுத்தல். குடியுரிமை வந்து எப்போ மறுக்கப்படும் அப்படின்னா, இப்போ வந்து யாராவது இப்போ இயல்புரிமை மூலமாக, அதாவது நம்ம பார்த்தோம்ல ஒரு 5 வழிகளில் நம்ம வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து இயல்புரிமை மூலம் ஒரு வெளிநாட்டு குடிமகன் வந்து நான் இந்திய குடியுரிமை பெறணும்னு சொல்லிட்டு விண்ணப்பிச்சு பெறுவாங்கல்ல, அதான் இயல்புரிமை மூலம் பெறக்கூடியது. அந்த இயல்புரிமை மூலம் பெறக்கூடிய ஒரு குடிமகன் வந்து அவன் மேலே ஏதோ ஒரு மோசடியோ இல்லைன்னா அவர் வந்து ஒரு தவறான வழியில் வந்து அவர் குடியுரிமை வாங்கியிருந்தாலோ, இல்லைனா ஏதாவது உண்மையை மறைச்சிட்டு அவர் குடியுரிமை வாங்கியிருந்தாலோ, இல்லைனா எதிரி நாட்டுடன் வாணிகம் செய்தவர், அல்லனா 2 ஆண்டுகளுக்கு மேலே அவர் சிறை தண்டனை பெற்றவர், இந்த மாதிரி பிரச்சனை வந்து அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத அரசாங்கம் கண்டறிஞ்சால் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவருடைய குடியுரிமை என்ன பண்ணிடுவாங்க, அரசாங்கம் வந்து என்ன பண்ணிடும், அவர் குடியுரிமையை வந்து மறுத்துரும். இவருக்கு குடியுரிமை மறுத்தல், அதான் வந்து என்ன சொல்லுவோம், அது வந்து இழக்க செய்யும். அதாவது துறத்தல் அப்படின்னா என்னென்னா, நாமளே விரும்பி துறந்துருவோம், எனக்கு வேண்டாம் குடியுரிமை அப்படின்ட்டு. முடிவுக்கு கொண்டு வருதல்னா என்ன ஆகும் அப்படின்னா, நாம் ஒரு வேறு நாட்டில் போய் குடியேறுறோம், அப்போ அந்த நாட்டில் வந்து நம்ம குடியுரிமை வாங்கிட்டோம், அப்போ இந்த குடியுரிமை என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும், முடிவுக்கு வந்துடும். மறுத்தல் அப்படின்னா என்னென்னா, இயல்புரிமை மூலமாக ஒருத்தர் வந்து வாங்கியிருக்காரு. இயல்புரிமை அப்படின்னா என்ன, ஒரு வெளிநாட்டவர் வந்து எனக்கு வந்து இந்திய குடியுரிமை வேண்டும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு இங்கே வந்து வாங்கியிருக்கிறாரு. அப்படி வாங்கி அவர் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவர் மேலே ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வருது, ஒரு மோசடியோ இல்லைனா ஒரு 2 ஆண்டுகளுக்கு மேலே ஜெயில் தண்டனையை பெற்றவர், இல்லைனா தவறான வாணிபம் செய்பவர், இல்லைனா எதிரி நாட்டுடன் வந்து அவர் வந்து வாணிபம் செய்கிறவர், இந்த மாதிரி ஏதோ ஒன்று அவர் மேலே மோசடி நம்ம கண்டறியும் போது என்ன ஆகும்னா, இந்திய குடியுரிமை வந்து மறுக்கப்படும், அவருக்கு வந்து மறுக்கப்படும். அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன ஆகும், அவர் வந்து நடுவண் அரசு அவரது குடியுரிமை வந்து இழக்க செய்யும். இதுதான் வந்து என்ன சொல்கிறோம், மறுத்தல். அப்போது 3 வழிகளில் குடியுரிமை வந்து இழக்கப்படுது. அதாவது குடியுரிமை வந்து ஒன்று வந்து துறத்தல், நாமளே விரும்பி துறக்கிறது. முடிவுக்கு கொண்டு வருதல், நாம் இன்னொரு இடத்துல பெறும்போது இது வந்து தானாக கேன்சல் ஆகிறது. மறுத்தல் அப்படிங்கும்போது இயல்புரிமை மூலம் வாங்குறவர் வந்து அவர் வந்து ஏதோ ஒரு தவறான இதில் அது கண்டறியப்படும் போது என்ன ஆகுது, அவருக்கு வந்து மறுக்கப்படுது. அப்போது 3 வழிகளில் வந்து நடக்குது. இப்போ கொஸ்டின்ஸில் பார்க்கலாம். குடியுரிமை திருத்த சட்டம் CAA 2019 பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குடியுரிமை திருத்த சட்டம் பார்த்தோம் அப்படின்னா 2003 ஒரு டைம் வந்து கொண்டு வந்தாங்க. இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா 2003 ஒரு டைம் வந்து கொண்டு வந்தாங்க.
அது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா பாராளுமன்றத்தில் 2003 கொண்டு வந்து 2004 ஜனவரி 4 வந்து நடைமுறைக்கு வந்தது. இதன் மூலமாக என்னாச்சு அப்படின்னா 2003 குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலம் காமன்வெல்த் குடியுரிமை வந்து அதில் நீக்கப்பட்டது. அந்த 2003 குடியுரிமை சட்டம் கொண்டு வந்தாங்கல்ல, அதன் மூலமாக என்னாச்சு அப்படின்னா காமன்வெல்த் குடியுரிமை வந்து நீக்கப்பட்டது. அது வந்து யாருடைய பரிந்துரையின் அடிப்படையில் இயற்றப்பட்டது அப்படின்னா எல்எம் சிங்வி இருக்கார்ல, எல்எம் சிங்வி குழுவினுடைய பரிந்துரை அடிப்படையில் தான் இந்த 2003 குடியுரிமை திருத்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. இதுதான் வந்து 2003 குடியுரிமை திருத்த சட்டம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 2019 வந்து குடியுரிமை திருத்த சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2019 வந்து மக்களவையில் நம்முடைய உள்துறை அமைச்சர் இருக்கார்ல அமித்ஷா, அவர் வந்து அறிமுகப்படுத்தி டிசம்பர் 9, 2019 வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. அதே நாளில் வந்து அவையில் வந்து நிறைவேற்றப்படுது. இந்த இந்திய குடியுரிமை சட்டம் 2019 அப்படிங்கிறது, இந்த இந்திய குடியுரிமை சட்டம் 2019 என்ன ஆகுது அப்படின்னா 2019 டிசம்பர் 9 அறிமுகப்படுத்துகிறாரு. யார் அப்படின்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து அறிமுகப்படுத்துகிறாரு மக்களவையில். அதே நாளில் என்ன பண்ணுது, நிறைவேற்றவும் படுது. இந்த மசோதா வந்து என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இந்தியாவில் 6 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்த அனைத்து வெளிநாட்டவருக்கும் குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறு. இந்தியாவில் வாழக்கூடிய 5 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்த அனைத்து வெளிநாட்டவருக்கும் தான் குடியுரிமை வழங்கப்படும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன தப்பு இருக்குன்னா 5 ஆண்டுகளுக்கு மேல் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டு. அடுத்து 2வது பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தானிலிருந்து வந்து 31 டிசம்பர் 2014 முன் இந்தியாவிற்குள் நுழைந்த இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், ஜைனர்கள், பார்சிகள் அல்லது கிறிஸ்தவ சமூகங்களின் உறுப்பினர்களுக்கு குடியுரிமை வழங்குறது, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இது வந்து கரெக்டு. அதாவது என்னென்னா பாகிஸ்தான், வங்காளதேசம், ஆப்கானிஸ்தான் நாடுகள்லேருந்து டிசம்பர் 31, 2014 முன்னாடி இந்தியாவில் வந்து குடியேறிய இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களாக இருக்கணும். அவங்க யாராக இருக்கணும் அப்படின்னா இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களாக இருக்கக்கூடிய இவங்களுக்கு என்ன பண்ணுறது, குடியுரிமை வழங்க வந்து இது வந்து வழிவகை செய்கிறது. அதாவது இந்திய குடியுரிமை சட்டம் 2019 வந்து வழிவகை செய்கிறது. இது வந்து கரெக்டு. அடுத்து 3 என்ன கொடுத்துருக்காங்க, குறிப்பிட்ட சமூகங்களை சேர்ந்தவர்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு பதிலாக 6 ஆண்டுகளுக்குள் குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறு. எப்படி முதல்ல இருந்தது அப்படின்னா 11 ஆண்டுகளாக இருந்துச்சு. 11 ஆண்டுகளை வந்து எப்படின்னு பண்ணாங்கன்னா 5 ஆண்டுகளில் வந்து குடியுரிமை வழங்குற மாதிரி பண்ணாங்க. குறிப்பிட்ட சமூகங்களை சேர்ந்த 5 ஆண்டுகளுக்குள் குடியுரிமை வழங்குறதுக்கு பண்ணாங்க. அதாவது அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா 11 ஆண்டுகளாக இருந்துச்சு. இங்கே வந்து 12/6 கொடுத்துருக்காங்க. அதனால் இதுவும் தவறு. குடிமக்களின் தேசிய பதிவேட்டை தயாரிப்பதில் CAA உதவும். இது வந்து கரெக்டு. அப்போ எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னா 2 மற்றும் 4 கரெக்டு. ஃபஸ்ட்டில் என்ன தப்பு இருக்குன்னா 5 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்த வரும். 3வதுல வந்து என்ன தவறு இருக்குது அப்படின்னா 12 ஆண்டுகளுக்கு பதிலாக அப்படிங்கிறது 11 ஆண்டுகளுக்கு பதிலாக அது மாதிரி 5 ஆண்டுகளுக்குள் குடியுரிமை வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து 6 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து தவறு. இதில் முக்கியமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா இஸ்லாமியர்களை வந்து இல்லை சேர்க்கலை, இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு தான் வந்து இது வந்து பண்ணாங்க. அதில் இந்த திருத்த சட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்திய குடியுரிமை பெறுவதற்கு மதம் ஒரு காரணியாக வெளிப்படையாக குறிப்பிடப்பட்டது முதன்முறையாக இந்த திருத்த சட்டம் தான். அதாவது என்ன மதம், முஸ்லீம்கள் அல்லாதவர்களுக்கு அப்படிங்கிறத இந்த திருத்த சட்டத்தில் தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா கொண்டு வந்தாங்க. அப்போ எதெல்லாம் கரெக்டுனா 2 மற்றும் 4 வந்து சரி. ஒரு நவீன மக்களாட்சி நாட்டில் குடியுரிமை என்பது என்ன அப்படின்னா குடியுரிமை என்பது ஒரு ஆன்சர் வந்து என்ன, சி, நாடாளுமன்ற சட்ட உரிமை. ஒரு நவீன மக்களாட்சி நாட்டில் குடியுரிமை என்பது நாடாளுமன்ற சட்ட உரிமை. கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழி அல்ல. நம்ம பார்த்தோம்ல இந்திய குடியுரிமை எத்தனை வழிகளில் நம்ம பெறுறோம், 5 வழிகளில் பெறுறோம். ஒன்று வந்து பிறப்பின் மூலம் பெறுறோம், பதிவு செய்தல் மூலமாக பெறுறோம், அப்புறம் வந்து பிரதேசங்களை இணைத்தல் மூலமாக பெறுறோம், அப்புறம் வம்சாவளி மூலமாக பெறுறோம், இயல்புரிமை மூலமாக பெறுறோம். இங்கே வந்து சொத்துரிமை கொடுத்துருக்காங்க. அதனால் சொத்துரிமை வந்து குடியுரிமை பெறக்கூடிய வழி கிடையாது. மொத்தம் 5 வழிகளில் நம்ம வந்து குடியுரிமை பெறுறோம். அப்போ சொத்துரிமை அப்படிங்கிறது தவறு. அடுத்து குடியுரிமை பற்றிய சரியான வாக்கியத்தை எழுதுக. இந்திய அரசியலமைப்பு பகுதி குடியுரிமை பற்றிய சரியான வாக்கியத்தை கூறுக. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 4 உறுப்பு 5 to 11 வரை குடியுரிமை பற்றி குறிப்பிடுகிறது கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பினுடைய பகுதி எது சொல்லுதுன்னா பகுதி 2 தான் என்ன பண்ணி சொல்லுது, குடியுரிமை பற்றி சொல்லுது. அப்போ இது வந்து என்னது, தவறு. அடுத்து பிறப்பு மற்றும் குடிமை அளிக்கும் செயல் மூலம் ஒருவர் இந்திய குடியரசுத் தலைவர் பதவிக்கு தகுதியானவர். இது வந்து கரெக்டு. அடுத்து உரிமையை துரத்தல், முடிவுக்கு வருதல், இழக்கச் செய்தல் மூலம் ஒருவர் என்ன பண்ணலாம், குடியுரிமை இழக்கலாம். 3 வழிகளில் இழக்கலாம்.
குடிமகன் மற்றும் அயலார் இருவரும் எல்லா வகையான குடிமை மற்றும் அரசியல் உரிமைகளை பெறுகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடிமகன் மற்றும் அயலார் இருவரும் எல்லா வகையான குடிமை மற்றும் அரசியல் உரிமைகளை பெறுகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறு. அயலார் அப்படிங்கிறது ஏலியன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுவும் வந்து தவறு. அப்போ எதெல்லாம் வந்து தவறு அப்படின்னா 2 மற்றும் 4. ஃபஸ்ட்டில் வந்து என்ன தவறு இருக்குது? பகுதி 4 பகுதி 2 உறுப்பு 5 to 11 வரை குடியுரிமை பற்றி கூறுகிறது. அது தவறு. அதில் வந்து 2 வரும். அடுத்து பிறப்பு மற்றும் குடிமையளிக்கும் செயல் மூலம் ஒருவர் இந்திய குடியரசுத் தலைவர் பதவிக்கு தகுதியானவர். இது கரெக்டு. துரத்தல், முடிவுக்கு வருதல், இழக்கச் செய்தல் மூலம் ஒருவர் குடியுரிமை இழக்கலாம். கரெக்டு. குடிமகன் மற்றும் அயலார் இருவரும் எல்லா வகையான குடிமை மற்றும் அரசியல் உரிமைகளை பெறுகின்றனர் சொல்லியிருக்காங்க. இது தவறு. அயலாருக்கு வந்து குடிமகனுக்கு வந்து எல்லா உரிமைகள் கிடைக்கிது, ஆனால் அயலாருக்கு வந்து எல்லா உரிமையும் கிடைக்காது. அதனால் இது வந்து தவறு. அப்போ ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இல்லை சரியான வாக்கியம் தான் கேட்டிருக்காங்க. அப்போது 2, 3 வந்து கரெக்டு. இந்திய குடிமகன் என்பதை நிரூபிக்கும் இந்திய அரசாங்கத்தால் 2 மொழிகளில் வழங்கப்படும் ஆவணம் எது அப்படின்னா பாஸ்போர்ட். அதாவது பாஸ்போர்ட் தான் வந்து என்ன அப்படின்னா 2 மொழிகளில் வழங்கக்கூடிய ஆவணம். இந்திய குடிமகன் என்பதை நிரூபிக்கக்கூடிய இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்படக்கூடிய ஆவணம். 1955ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டத்தின்படி எத்தனை வழிகளில் குடியுரிமை பெறலாம்? நம்ம பார்த்தோம்ல 5 வழிகளில் குடியுரிமை பெறலாம். பிறப்பின் மூலமாக, பதிவு செய்தல் மூலமாக, பிரதேசங்களை இணைத்தல் மூலமாக, வம்சாவளி மூலமாக, இயல்புரிமை மூலமாக 5 வழிகளில் வந்து குடியுரிமை பெறலாம். 1955 குடியுரிமை எத்தனை வழிகளை இழக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 வழிகளை இழக்கலாம். துரத்தல், மறுத்தல், முடிவுக்கு கொண்டு வருதல். குடியுரிமை பற்றி தொடர்புள்ள சட்டங்கள் பார்த்தோம்ல ஏற்கனவே எதில் சொல்லியிருக்காங்க? பகுதி 2 சட்டம் 5 to 11 வந்து என்ன சொல்லுது? குடியுரிமை பற்றி சொல்லுது. இந்திய அரசாங்கம் குடிமக்கள் உரிமை பாண்டிச்சேரி அதனுடைய ஆணையை வெளியிட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1962. இந்திய அரசாங்கம் குடிமக்கள் உரிமை பாண்டிச்சேரியுடைய ஆணையை வந்து வெளியிட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1962. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 5 எதனை குறிக்கிறது? இந்திய குடியுரிமை. இந்திய அரசியலமைப்பின் சட்டம் 5 எதை சொல்லுது? இந்திய குடியுரிமை. 5லேருந்து 11 வரைக்கும் வந்து நமக்கு எதை சொல்லுது அப்படின்னா இந்திய குடியுரிமை பற்றி சொல்லுது. பகுதி 2 விதி 5லேருந்து 11 வரைக்கும் எதை பற்றி சொல்லப்படுது அப்படின்னா குடியுரிமை பற்றி சொல்லுது. அதை நம்ம கேட்டிருக்காங்க. இதில் 5 வந்து எதை கையாளுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. 5 வந்து இந்திய குடியுரிமை. இப்போ 5லேருந்து 11 வரைக்குமே என்ன தான் சொல்கிறாங்கன்னா குடியுரிமை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த பிரிவு மற்றும் பிரிவுகள் குடியுரிமை இழத்தல் பற்றி குறிப்பிடுகின்றன? அதான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்ல. பகுதி 2 5 to 11 அப்படின்னு எடுத்துட்டாலே அந்த 11 வரைக்குமே குடியுரிமை பற்றி தான் சொல்கிறாங்க. எந்த சூழ்நிலையில் ஒருவரது இந்திய குடியுரிமை நீக்க முடியாது அப்படின்னா போர் நடந்து கொண்டிருக்கும் போது என்ன பண்ண முடியாது? இந்திய குடியுரிமை நீக்க முடியாது. எந்த சூழ்நிலையில் ஒருவர் இந்திய குடியுரிமை நீக்க முடியாது? போர் நடந்து கொண்டிருக்கும் போது என்ன பண்ண முடியாது? நீக்க முடியாது. இந்திய குடியுரிமை சட்டம் 1955 கீழ் ஒருவர் இந்திய குடிமகனாக வேண்டுமானால் எப்படி இருக்கு? இதில் வந்து எது வந்து தவறு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் வந்து இல்லை எது வந்து சரி? இந்தியாவில் பிறந்திருக்கணும், இது கரெக்டு. இந்திய வம்சாவளியாக இருக்கணும், இதுவும் கரெக்டு. அப்புறம் இந்தியரை மணந்திருக்க வேண்டும் இப்படிங்கிறது வந்து தவறு. குடியுரிமைக்காக பதிவு செய்திருத்தல் வேண்டும். அதாவது இதுவும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா அந்த இதுதான் குடியுரிமை வந்து 5 வழிகளில் பெறணும்ல, அதை தான் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் இந்திய குடிமகனாகணும்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு. ஒன்று பிறப்பின் மூலம் பெறலாம்ல, வம்சாவளி மூலம் நம்ம பெறலாம். அதே மாதிரி குடியுரிமைக்காக பதிவு செய்து நம்ம பெறலாம். ஆனால் அதில் வந்து மணந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது வராது. இந்தியரை மணந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தவறு. மீதி 2 என்ன வரும்? பிரதேசங்களை இணைத்தல் மூலமாக பெறலாம், இயல்புரிமை மூலமாக பெறலாம். ஆனால் இந்தியரை மணந்திருத்தல் அப்படிங்கிறது வராது. அதனால் அது வந்து தவறு. அப்போ என்ன ஆன்சர்னா 1, 2, 4 கரெக்டு. இப்போ வந்து குடியுரிமை பற்றி பார்த்தோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் 8th புக்கில் வந்து நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய சில டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம் குடியுரிமை பற்றி. ஒரு நாட்டின் அரசாங்கத்தை பற்றியும் மக்களின் உரிமைகள் மற்றும் கடமைகள் பற்றியும் படிக்கிறத நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா குடிமைன்னு சொல்கிறோம். இதில் பார்த்தோன்னா சிவிஸ் என்னும் லத்தீன் வார்த்தையிலேருந்து, அதாவது குடிமகன் என்ற சொல் வந்து சிவிஸ் என்னும் லத்தீன் வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது. குடிமகன் அப்படிங்கிறது சிவிஸ் அப்படிங்கிற லத்தீன் வார்த்தையிலேருந்து கூட கேட்கலாம். இது வந்து இதன் பொருள் வந்து பண்டைய ரோமாபுரியில் இருந்த நகர நாடுகளின் குடியிருப்பாளர் என்பதாகும். இதனுடைய பொருள் என்ன? பண்டைய ரோமாபுரியில் இருந்த நகர நாடுகளின் குடியிருப்பாளர் என்பதாகும். அடுத்து குடிமகனும் குடியுரிமையும் ஏற்கனவே நம்ம 10th புக்கில் பார்த்துட்டோம். அதே தான் கொஞ்சம் டீப்பாக இதில் இருக்கும். சும்மா லைட்டாக மட்டும் பார்த்துக்கலாம். குடிமகனும் குடியுரிமையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குடிமகன் அப்படின்னா என்னென்னா ஒரு அரசால் வழங்கப்பட்ட சட்ட உரிமைகளையும் சலுகைகளையும் அனுபவிப்பவரும் அதே வேளையில் நாட்டின் சட்டங்களை மதித்து நடப்பவரும். குடிமகனுக்கு வந்து என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்னா ஒரு அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட சட்ட உரிமைகளையும் சலுகைகளையும் அனுபவிப்பவர் தான் யார் அப்படின்னா அதே வேளையில் நாட்டின் சட்டங்களை மதித்து நடப்பவரும் அவருக்கான கடமைகளை நிறைவேற்றுபவர் தான் யாருன்னா நாட்டின் குடிமகன்.
ஒரு அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற சட்ட உரிமைகளையும் சலுகைகளையும் அனுபவிப்பவர் தான் யார்? குடிமகன். நமக்கு ஏற்கனவே அதை ஒன்று கொடுத்துருந்தாங்க, எல்லா உரிமைகளையும் அனுபவிப்பவர்களில் வந்து குடிமகனும் அயலவரும் கொடுத்துருந்தாங்க. அது வந்து தவறு நம்ம பார்த்தோம்ல. அயலவருக்கு வந்து அதாவது ஏலியன் சொல்கிற அவங்களுக்கு வந்து எல்லா உரிமையும் கிடைக்காது. அந்நியர், அவர் வந்து அந்நியர், அவருக்கு வந்து எல்லா உரிமைகளையும் வந்து என்ன பண்ண முடியாது, அவர் வந்து அனுபவிக்க முடியாது. அப்போ யார் அனுபவிக்க முடியும் எல்லா உரிமைகளையும் அப்படின்னா ஒரு குடிமகன். அரசால் வழங்கப்பட்ட சட்ட உரிமைகளையும் சலுகைகளையும் அனுபவிப்பவர் தான் யார்? ஒரு குடிமகன். அதை நம்ம பார்த்தோம். குடியுரிமை என்பது ஒரு குடிமகன் அவர் விரும்பும் காலம் வரையில் நாட்டில் சட்டப்படியாக வசிக்கும் உரிமையினை வழங்குதல். குடியுரிமை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு குடிமகன் வந்து அவர் விரும்பும் காலம் வரை என்ன பண்ண முடியும், சட்டப்படியாக அந்த நாட்டில் வசிக்கலாம். அதை தான் நம்ம குடியுரிமைன்னு சொல்கிறோம். குடியுரிமை வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து இயற்கை குடியுரிமை, இன்னொன்று இயல்பு குடியுரிமை. இயற்கை குடியுரிமை அப்படின்னா என்ன? பிறப்பால் பெறக்கூடிய குடியுரிமை. இப்போ நம்ம இந்தியாவில் பிறந்திருக்கோம், நமக்கு இயற்கையாகவே இங்கே குடியுரிமை உண்டு. இயல்பு குடியுரிமை அப்படின்னா என்ன? ஒருத்தர் வெளிநாட்டவராக இருப்பார், அவர் வந்து இங்கே விண்ணப்பித்து பெறக்கூடியதான் என்னது? இயல்பு குடியுரிமை. இந்திய குடியுரிமை சட்டம் பார்க்குறோம். இந்திய குடியுரிமை சட்டம் 1955 என்ன சொல்லுதுன்னா ஒரு குடிமகன் குடியுரிமை பெறுதலையும் இழத்தலையும் பற்றி சொல்லுது. அடுத்து குடியுரிமை பெறுதல் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். குடியுரிமை வந்து எத்தனை வழிகளில் பெறுறோம்? 5 வழிகளில் வந்து நம்ம பெறுறோம். அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்ல. பிறப்பின் மூலமாக, பதிவு செய்தல் மூலமாக, பிரதேசங்களை இணைத்தல் மூலமாக, இயல்புரிமை மூலமாக, வம்சாவளி மூலமாக அப்படிங்கிற 5 வழிகளில் வந்து நம்ம பெறுறோம். அதை வந்து சொல்லியிருப்பாங்க. பிறப்பால் பெறுறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்ல. அந்த பிறப்பால் பெறுறது அது வந்து கொஞ்சம் இங்கே டீப்பாக கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் தேவையில்லை. நம்ம வம்சாவளினால் பெறுறது. வம்சாவளினா எப்படி அப்படின்னா இப்போ வந்து நாம் வந்து ஒரு வெளிநாட்டில் பிறந்திருந்தா கூட நம்மளுடைய தந்தை வந்து இங்கே பிறந்திருந்தா, அதாவது அவர் வந்து ஒரு இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அவர் வம்சாவளி மூலம் நாம் வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்திய குடியுரிமை வந்து பெறலாம். இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 1950 ஜனவரி 26 முதல் 1992 டிசம்பர் 10க்கு முன்னர் வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் நம்முடைய தந்தை வந்து இந்திய இந்தியாவில் பிறந்திருந்தவராக இருந்தால் நமக்கு என்ன கொடுப்பாங்க, வம்சாவளி மூலமாக குடியுரிமை பெறுவாங்க. அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா 92 டிசம்பர் 10 மற்றும் அதற்கு பின்னர் வெளிநாட்டில் பிறந்திருந்தால் பெற்றோரில் எவரேனும் ஒருவர் அந்த சமயத்தில் இந்திய குடிமகனாக இருந்தாலும் இந்திய குடிமை. மொத்தத்தில் நம்ம பெற்றோர் யாரோ ஒருத்தர் வந்து இந்தியாவில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து வம்சாவளி மூலமாக நமக்கு இந்திய குடியுரிமை வந்து வழங்கப்படும். அதே மாதிரி 2004 டிசம்பர் 3 முதல் வெளிநாட்டில் பிறந்தவர்கள் அவருடைய பிறப்பின் இப்போ அதாவது 1950 ஜனவரி 26 1992 டிசம்பர் 10 அதுக்கு முன்னாடி வெளிநாட்டில் நம்ம பிறந்திருந்தாலும் நம்மளுடைய தந்தை வந்து யாராக இருக்கணும், நம்ம இந்தியாவில் பிறந்தவராக இருந்தால் நமக்கு வந்து வம்சாவளி மூலமாக கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி 1992 டிசம்பர் 10 மற்றும் அதற்கு பின்னர் வந்து வெளிநாட்டில் நம்ம பிறந்திருந்தோம் அப்படின்னா நம்முடைய பெற்றோரில் யாரோ ஒருத்தர் வந்து இந்திய குடிமகனாக இருந்தால் போதும் நமக்கு கொடுத்துட்றாங்க. ஆனால் 2004 டிசம்பர் 3 இருக்குல்ல, 2004 டிசம்பர் 3 முதல் நம்ம 2004க்கு அப்புறம் நாம் வந்து ஒருவேளை வெளிநாட்டில் பிறந்திருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா 1 வருஷத்துக்குள்ளே இந்திய தூதரகத்தில் நாம் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும்னா பதிவு செஞ்சுருக்கணும். அப்படி பதிவு செய்யலை அப்படின்னா நம்ம இந்திய வம்சாவளி குடிமக்களாக முடியாது. அதான் பதிவு செய்தல் மூலமாக பெறுதுன்னா பார்த்தோம்ல, இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒரு நபர் எந்த நாட்டில் வசித்தாலும் சரி அல்லது பிரிக்கப்படாத இந்தியாவுக்கு வெளியில் வசிப்பவராக இருந்தாலும் பதிவு பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து குடியுரிமை வாங்கிக்கலாம். இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபர் எந்த ஒரு நாட்டில் வசித்தாலும் இந்தியாவில் 7 அதுவும் பார்த்தோம் அப்படின்னா பெறது எப்படி பதிவு செய்து வாங்கும்போது என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்திய வம்சாவளியினை சேர்ந்த ஒரு நபர் எந்த ஒரு நாட்டில் வசிச்சிருந்தாலும் இந்தியாவில் 7 ஆண்டுகள் வசிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம விண்ணப்பிச்சே வாங்க முடியும், பதிவு செஞ்சு வாங்க முடியும். இந்தியாவில் அவர் வந்து எத்தனை ஆண்டுகள் வசிச்சிருக்கணும்? 7 ஆண்டுகள் வசிக்கணும். இது வந்து கொஸ்டின் கூட கேட்பாங்க, 7 ஆண்டுகள் வசிச்சிருக்கணும். அப்புறம் பார்த்தோன்னா இந்திய குடிமகன் திருமணம் செய்த, இதுவும் வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். இந்திய குடிமகனை திருமணம் செய்த ஒருவர் பதிவின் மூலம் விண்ணப்பிக்கும் முன் 7 ஆண்டுகள் வந்து இந்தியாவில் வந்து வசிச்சிருக்கணும். திருமணத்தின் மூலமாக ஒருத்தர் வந்து வாங்குறாரு அப்படின்னா இந்திய குடிமகனை திருமணம் செய்கிறாங்க. இப்போ ஃபாரினர்ஸ் யாராவது வந்து இங்கே வந்து மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்திய குடிமகனை திருமணம் செய்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க பதிவு செய்தல் மூலமாக பெறணும் அப்படின்னா அவங்க வந்து இந்தியாவில் வந்து எவ்வளோ நாள் வசிச்சிருக்கணும்? 7 ஆண்டுகள் வந்து வசிச்சிருக்கணும். அது மாதிரி இயல்பு உரிமை மூலம் வசிக்கிறது பார்த்தோன்னா அவங்க எந்த நாட்டுக்காரங்களாக கூட இருக்கலாம். எந்த ஒரு நாட்டின் குடிமகனாக இல்லாத ஒருவர் இந்தியாவில் வசிக்கும் நாட்டின் குடிமகன் அவங்க விரும்புகிறாங்க, நான் எந்த நாட்டிலையும் வந்து குடிமகனாக இல்லை, நான் இந்தியாவில் வந்து வாழ விரும்புகிறேன், எனக்கு வந்து குடியுரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க, குடியுரிமை வந்து வழங்கப்படும். அதே மாதிரி வெளிநாட்டு குடியுரிமை வந்து ஒருவர் வந்து திறந்துட்டு இங்கே வந்து கேட்குறாரு அப்படின்னாலும் அவருக்கு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒருவர் இந்தியாவில் வசிக்கும் போது அவர் அரசு பணியில் இருக்கிறார் அப்படின்னா ஒரு ஆண்டு முழுவதும் இந்தியாவில் தங்கியிருக்கும் போது அவருக்கு என்ன பண்ணிடலாம், குடியுரிமை வந்து வழங்கிடலாம்.
அதே மாதிரி பார்த்தோன்னா இயல்புரிமை மூலம் பெறுறது இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா அவர் 8வது அட்டவணையில் கூறப்பட்டுள்ள ஏதேனும் ஒரு மொழி 22 மொழிகளில் ஏதேனும் ஒரு மொழிகளில் வந்து அவருக்கு வந்து இருந்தாது, அதாவது நல்லா பேசுகிறாரு அப்படின்னா அவருக்கும் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம வந்து அப்போ இயல்புரிமை மூலம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்களுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அவர் வந்து எந்த நாட்டிலையுமே அதாவது எந்த நாட்டிலையுமே குடிமகனாக இல்லை, நான் வந்துட்டு நான் கேட்குறாரு, இந்தியாவில் வந்து கேட்குறாருங்கும் போது கொடுக்கலாம். இன்னொன்று வந்து வெளிநாட்டு குடியுரிமை வந்து அவர் ஏற்கனவே திறந்துட்டு இங்கே வராருன்னா அவருக்கும் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்தியாவில் வந்து அரசு பணியில் ஒரு ஆண்டுக்கு மேலே இங்கே பணி செய்கிறாருன்னா அவருக்கும் கொடுக்கலாம் இயல்புரிமை மூலமாக. அதே மாதிரி பார்த்தோன்னா 8வது அட்டவணையில் ஏதேனும் ஒரு மொழியில் வந்து நல்லா பேச எழுத படிக்க தெரிஞ்சால் அவருக்குமே வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் இயல்புரிமை மூலம் குடியுரிமை கொடுக்கலாம். பிரதேசங்களை இணைத்தல் அப்படின்னா ஏதாவது ஒரு வெளிநாட்டு பகுதி வந்து இந்தியாவுடன் இணையும் போது நாம் வந்து என்ன பண்ணிடலாம், நாம் அந்த மக்களை வந்து என்ன பண்ணலாம், நம்ம குடிமக்களாக வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளலாம். உதாரணமாக என்ன ஆச்சு அப்படின்னா பாண்டிச்சேரி இந்திய அரசு உதாரணமாக பாண்டிச்சேரி இந்தியாவுடன் இணைந்த போது இந்திய அரசு அந்த மக்களுக்கு 1962 இந்திய குடியுரிமைக்கான ஆணையை வந்து வழங்கியது. பாண்டிச்சேரி வந்து இந்தியாவுடன் இணையும் போது என்னாச்சு, 1962 வந்து இந்திய குடியுரிமைக்கான ஆணை வந்து வழங்கினாங்க இந்திய அரசு. இந்திய குடியுரிமை இழத்தல், இது இழத்தல் ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுவும் வந்து நமக்கு எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 2வது பகுதியில் 5 முதல் 11 தான் வந்து சொல்லியிருக்காங்க. துறத்தல் ஏற்கனவே சொன்னோம்ல, நம்ம தானாக முன் வந்து துறத்தல் அப்படிங்கிறது என்னது, தானாக முன் வந்து நம்ம வந்து துறக்கிறது. அதே மாதிரி குடியுரிமை முடிவுக்கு கொண்டு வருதல் நம்ம சட்டப்படி முடிவு கொண்டு வருதல். ஒரு குடிமகன் தானாக முன் வந்து வெளிநாட்டின் குடியுரிமை பெறும் பட்சத்தில் அவரது இந்திய குடியுரிமை தானாக முடக்கப்படும். அவர் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டார் அப்படின்னா இங்கே குடியுரிமை வந்து என்ன ஆகும், தானாகவே முடக்கப்படும். மறுத்தல் அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்தோம், மோசடி, அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுதல், அந்த மாதிரி இருக்கும்போது என்னாகும், அரசு வந்து ஒரு ஆணை மூலம் என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்களுடைய குடியுரிமை வந்து இழக்க செஞ்சுருவாங்க. நாட்டுரிமை மற்றும் குடியுரிமை அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நாட்டுரிமை அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம நாட்டில் வந்து பூர்வீகமாக அங்கே பிறக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய உரிமை தான் நாட்டுரிமை. இதே குடியுரிமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாமளாக வந்து அந்த நாட்டில் வந்து நம்ம விண்ணப்பிச்சு பெறலாம், இயல்பு எப்படி வேணாலும் பெற்றுக்கலாம். ஆனால் நாட்டுரிமை அப்படிங்கிறது என்னென்னா பூர்வீகம், பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறும் உரிமை நாட்டுரிமை. சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு அரசாங்கத்தால் தனி ஒருவருக்கு வழங்கப்படுவது குடியுரிமை. நாட்டுரிமைங்கிறது நம்ம பூர்வீகம், பிறப்பு. இப்போ இந்தியாவில் பிறக்கிறோம் அப்படின்னா நம்ம இந்தியர்கள் அப்படிங்கிறதுக்காக நம்ம இயல்பாகவே கிடைக்கக்கூடியது நாட்டுரிமை. சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு அரசாங்கத்தால் வழங்கப்படுவதுதான் என்னது, குடியுரிமை. ஒருவர் நாட்டுரிமையை மாற்ற முடியாது, ஆனால் குடியுரிமையை வந்து மாற்றிக்கலாம். ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, நாட்டுரிமையை மாற்ற முடியாது. இப்போ நம்ம இந்தியாவில் பிறந்தோம்னா இந்தியாக்காரங்க தான், அமெரிக்காக்காரங்க கிடையாதுல்ல. இப்போ நாட்டுரிமையை வந்து நம்ம மாற்ற முடியாது, ஆனால் குடியுரிமையை வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஒருவேளை நம்ம என்ன பண்ணிடலாம், இந்தியாவில் உள்ள குடியுரிமை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அமெரிக்காவில் கூட போய் என்ன பண்ணிக்கலாம், குடியுரிமை வந்து வாங்கிக்கலாம். அப்போது நாட்டுரிமை வந்து நம்ம மாற்ற முடியாது, குடியுரிமை வந்து என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். ஒற்றை குடியுரிமை அப்படின்னா என்ன நம்ம பார்க்குறோம். ஒற்றை குடியுரிமை அப்படின்னா இந்தியா முழுமைக்குமே ஒரே குடியுரிமை, அதான் வந்து நம்ம ஒற்றை குடியுரிமைன்னு சொல்கிறோம். அதான் பார்க்குறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வந்து என்ன பண்ணுது, ஒற்றை குடியுரிமை வழங்குகிறது. இது வந்து இந்திய குடியுரிமை. ஆனால் அமெரிக்க நாடுகள் மற்றும் சுவிட்சர்லாந்து அங்கெல்லாம் பார்த்தோன்னா இரட்டை குடியுரிமை. அதாவது அங்கே என்ன குடியுரிமை இருக்கும் அப்படின்னா தேசிய குடியுரிமை, குடியுரிமை, மாநில குடியுரிமை. ஒவ்வொரு மாநிலத்துக்குமே தனித்தனி குடியுரிமை இருக்கும். இப்போ நியூயார்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அங்கே ஒரு குடியுரிமை, அங்கே தனியாக அவங்களுக்கு ஒரு சட்டம் எல்லாமே இருக்கும் ஒவ்வொரு இதுக்கும். ஆனால் நமக்கு தேசிய குடியுரிமை அப்படிங்கிறது என்னென்னா ஒற்றை குடியுரிமை, எல்லாருக்குமே வந்து ஒரே குடியுரிமை தான் இந்தியாவில். இந்திய குடிமக்கள் என்ன உரிமைகளை நம்ம வந்து அனுபவிக்கிறோம் அப்படின்னா அரசியல் மற்றும் குடிமையியல் உரிமைகளை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், அனுபவிக்கிறோம். இந்திய குடிமக்கள் இந்தியாவில் எங்கே பிறந்திருந்தாலும் சரி நம்ம என்ன குடியுரிமைகளுக்கு அரசியல் மற்றும் குடிமையியல் உரிமைகளை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அனுபவிக்கிறோம். முன்னுரிமை வரிசைப்படி குடியரசுத் தலைவர் தான் நாட்டின் முதல் குடிமகன், இது தெரியும். இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர். இப்போ ஒரு நாட்டில் வந்து குடிமக்கள் அல்லாதவர்களை வந்து நம்ம யாருன்னு சொல்கிறோம், இவங்கள தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா அந்நியர்கள், குடியேறியவர்கள் 2 பேர் இருக்காங்க. ஒரு நாட்டில் குடிமக்கள் அல்லாதவர்களை நம்ம 2 வகை சொல்கிறோம். ஒன்று வந்து அந்நியர்கள், இன்னொன்று வந்து குடியேறியவர்கள். 2 பேர் தான் இருக்கிறாங்க. அந்நியர்கள் அப்படின்னா என்னென்னா ஒரு நாட்டில் வசிக்கும் குடிமகனாக அல்லாத அனைவரும், அதாவது ஃபாரின்லேருந்து திடீர்னு இங்கே வருவாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க, அவங்க ஊருக்கே போயிடுவாங்க. இவங்க தான் யார், அந்நியர்கள். எடுத்துக்காட்டு வந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் வெளிநாட்டு மாணவர்கள், இவங்க வந்து அந்நியர்கள். இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா குடியேறியவர்கள்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, இந்தியாவில் வந்து குடியேறியிருப்பாங்க, ஏதாவது படிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. ஒரு நாட்டில் எந்த தடையும் இன்றி நிரந்தரமாக வசிப்பதற்கும் பணிபுரிவதற்கும் உரிமை பெற்றவர்கள் பெரும் அந்நியர்கள் தான் குடியேறியவர்கள். அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்தியாவில் வந்து இருப்பாங்கல்ல, கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போவாங்க, அவங்க தான் வந்து குடியேறியவர்கள்.
அடுத்து வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் சொல்கிறோம். பிரவாசி பாரதிய தினம். இந்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, இந்த இதிலிருந்து கூட கொஸ்டின் கேட்பாங்க. இந்திய அரசாங்கத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிரவாசி பாரதிய தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. பிரவாசி பாரதிய தினம் அப்படின்னா என்னென்னா வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான தினம். எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுது? 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. எந்த அமைச்சகத்தால்? வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால். இந்த தினம் வந்து இந்தியாவின் வளர்ச்சிக்காக வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களின் பங்களிப்பினை பெரும் வகையில் கொண்டாடப்படுகிறது. அடுத்து பார்த்தோன்னா மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த தினம் தான் இந்த ஜனவரி 9 தான் நம்ம என்னென்னு கொண்டாடுறோம்னா பிரவாசி பாரதிய இந்த தினமாக கொண்டாடுறோம். அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினமாக வந்து என்ன பண்ணுறோம்? கொண்டாடுறோம். இது வந்து எப்போ இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னா 2003ஆம் ஆண்டு முதல் இந்த தினம் வந்து கொண்டாடப்படுது. மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த தினம் தான் வந்து இந்த தினமாக கொண்டாடுறோம். அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம். பிரவாசி பாரதிய தினம் அப்படின்னு கொண்டாடுறோம். இது எப்போ இருந்து கொண்டாடுறோம் அப்படின்னா 2003ஆம் ஆண்டுலேருந்து நம்ம வந்து கொண்டாடுறோம். 2003ஆம் ஆண்டுலேருந்து தான் என்ன பண்ணுறோம்? இந்த தினத்தை வந்து கொண்டாடுறோம். இந்த தினம் வந்து LM சிங்வி இருக்கார்ல, அந்த குழுவினுடைய பரிந்துரையின்படி தான் அந்த 2003ஆம் ஆண்டிலிருந்து இந்த பிரவாசி பாரதி தினம் வந்து நம்ம கொண்டாடியிருக்கோம். இந்த நாளை ஒட்டி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 3 நாட்களுக்கு வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பிரச்சனைகளை ஆராயும் வண்ணம் மாநாடுகள்லாம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்படுது. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் பிரவாசி பாரதிய சம்மன் விருது வந்து கொடுப்பாங்க. முதலாக 2003லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி நடத்துகிறாங்க. 2003 ஜனவரி 9 நடத்தும் போது இதனுடைய முதல் மாநாடு வந்து எங்கே நடைபெற்றது அப்படின்னா புதுடெல்லியில் நடைபெற்றது. இதனுடைய முதல் மாநாடு எங்கே நடைபெற்றது? புதுடெல்லியில் நடைபெற்றது. அப்போ பார்த்தோம்ல, ஒரு அரசால் அளிக்கப்பட்ட சட்ட உரிமைகளையும் சலுகைகளையும் அனுபவிக்கும் ஒரு அவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? குடிமகன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு அரசாங்கத்தால் அளிக்கப்பட்ட சட்ட உரிமைகளையும் சலுகைகளையும் அனுபவிக்கிற ஒருத்தர் தான் யார்? குடிமகன். இந்திய அரசியலமைப்பில் பகுதி 2 5 முதல் 11 வரை என்ன சொல்லுது? இந்திய குடியுரிமை பற்றி சொல்லுது. 1955ஆம் ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டம் தான் எதை சொல்லுது? ஒருவர் குடியுரிமை பெறுதலையும் இழத்தலையும் பற்றி குறிப்பிடுகிறது. இந்திய அரசியலமைப்புக்கு நமக்கு என்ன குடியுரிமை வழங்குது? ஒற்றை குடியுரிமை வந்து நமக்கு வந்து வழங்கியிருக்குது. இந்திய அரசியலமைப்பு நமக்கு என்ன குடியுரிமை வழங்குது? ஒற்றை குடியுரிமை வந்து நமக்கு வழங்கியிருக்குது. இதில் குடியுரிமை பற்றி வேற பார்க்கணும் அப்படின்னா இது வந்து சிட்டிசன் அப்படிங்கிற சொல் எதுலேருந்து பெறப்பட்டது? சிவிஸ் அப்படிங்கிற லத்தீன் சொல்லேருந்து பெறப்பட்டது. அதே மாதிரி விதி 5லேருந்து 11 சொல்கிறோம்ல, விதி 5 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் முதல் இந்தியாவில் பிறந்தவர்கள் இந்திய குடிமக்கள் அப்படின்னு சொல்லுது. விதி 5 என்ன சொல்லுது? அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் முதல் இந்தியாவில் பிறந்தவங்க இந்திய குடிமக்கள் அப்படின்னு சொல்லுது. 6 என்ன சொல்லுது அப்படின்னா பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்குறது எப்படி அப்படிங்கிறத சொல்லுது. விதி 6 என்ன சொல்லுது? பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு குடியுரிமை வழங்குறதை பற்றி சொல்லுது. விதி 7 என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்திருப்பாங்கல்ல, அவங்களுடைய குடியுரிமை பற்றி பேசுது. விதி 7 வந்து இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தவங்களுடைய குடியுரிமை பற்றி. அதுக்கப்புறம் விதி 8 என்ன சொல்லுதுன்னா வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான குடியுரிமை பற்றி சொல்லுது. வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான குடியுரிமை எது சொல்லுது? விதி 8 சொல்லுது. விதி 9 பார்த்தோம் அப்படின்னா வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர் இந்திய குடியுரிமை இழத்தல் பற்றி சொல்லுது. விதி 9 என்ன சொல்லுது? வெளிநாட்டு குடியுரிமை வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்க வந்து இந்திய குடியுரிமை இழத்தல் பற்றி விதி 9 சொல்லுது. அதே மாதிரி விதி 10 என்ன சொல்லுது அப்படின்னா பாராளுமன்றம் ஒருவரது குடியுரிமை நீக்கி சட்டம் இயற்றும் வரை அவர் குடியுரிமை தொடரலாம். விதி 10 என்ன சொல்லுது அப்படின்னா பாராளுமன்றம் ஒருவரது குடியுரிமை நீக்கி சட்டம் இயற்றும் வரை, அதாவது இந்த மறுப்பாங்கள்ல, அதாவது குடியுரிமை வந்து மறுக்கப்படும்ல, அப்போ வந்து அது வரைக்கும் பாராளுமன்றம் தான் என்ன பண்ணும்? குடியுரிமை நீக்கி சட்டம் இயற்றும். அந்த சட்டத்தை இயற்றும் வரை அவர் வந்து குடியுரிமை தொடரலாம் அப்படின்னு விதி 10 சொல்லுது. 11 என்ன சொல்லுது அப்படின்னா குடியுரிமையினை ஒழுங்குபடுத்த அதிகாரம் பெற்ற அமைப்பு பாராளுமன்றம் தான் அப்படின்னு சொல்லுது. குடியுரிமையினை ஒழுங்குபடுத்த அதிகாரம் பெற்ற அமைப்பு எதுதான்? பாராளுமன்றம் தான் அப்படிங்கிறத வந்து சொல்லுது.